இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு சாதாரண நாளை பத்தி கிடையாது. 103 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணுல முதலா ஒரு குரல் ஒலிச்சுது. அதாவது 1923ஆம் ஆண்டு மே மாதத்தோட முதலாவது நாள் சென்னை கடற்கரையில ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய குரல் எழுந்தது. அவர்தான் தோழர் சிங்காரவேலு. அவருடைய வார்த்தைகள் அன்னைக்கு இந்திய தொழிலாளர் உலகத்தையே உழுக்குச்சுன்னு சொல்லலாம். வாங்க அந்த வரலாற்று நாளை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். 1923ல இந்தியா எப்படி இருந்திருக்கும்? பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்தது. தொழிலாளர்கள் பகல் முழுவதும் உழைப்பாங்க, ஆனா கூலி கிடைக்காது. விவசாயிகள் நிலம் உழுவாங்க, ஆனா ஜமீன்தார்கள் தான் அறுவடை செய்வாங்க. குழந்தைகள் தொழிலாளிகளா வேலை செஞ்சுட்டு இருந்த நேரம் அது. அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் மே தினம் கொண்டாடப்பட்டுச்சு. தொழிலாளர்கள் தெருவுல இறங்குனாங்க. 8 மணி நேர வேலைக்கான கோரிக்கைகளை முன் வச்சாங்க. ஆனா இந்தியாவில அந்த காலகட்டத்துல மேதின கொண்டாட்டங்கள் எல்லாம் துளங்காத ஒரு காலம். அதை மாற்றுவதற்காக தோழர் சிங்காரவேலு முன் வந்தாரு. சென்னையில பிறந்த தோழர் சிங்காரவேலு அவர்கள் ஒரு வழக்கறிஞர். ஆனா அவருடைய பணி நீதிமன்றத்தோட முடியல. இவர்தான் தென்னிந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட். இந்திய தொழிலாளர் இயக்கத்தினுடைய தந்தைன்னு கூட சொல்லலாம். தொழிலாளர்களுக்காகவே வாழ்ந்தாரு. 1923ல அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு. இந்தியாவில மேதினம் கொண்டாடப்பட வேண்டும்னு. அது ஒரு வரலாற்று முடிவாகவும் மாறுச்சு. சென்னையில 2 இடங்கள்ல மேதின கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுது. முதல் கூட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு எதிரில் இருக்கக்கூடிய கடற்கரையில. அங்க தோழர் சிங்காரவேலு அவர்கள் தலைமை வகிக்கிறாரு. 2வது கூட்டம் திருவல்லிக்கேணி கடற்கரையில. அங்க எஸ் கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவங்களுடைய தலைமையில நடக்குது. 2 கூட்டங்கள்லயும் ஆர்வமிக்க தொழிலாளர்கள் கூட்டமா திரள ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்தியாவுல நடந்த முதல் மேதின கொண்டாட்டமா இருக்கு. அங்க சிங்காரவேலு பேசுறாரு. மே முதல் நாள் உலகம் முழுவதும் உள்ள தொழிலாளர்களுக்கு ஒரு புனிதமான நாள். இந்தியாவில் உள்ள தொழிலாளர்களும் தங்களுடைய நிலைமைக்கு பொருந்தும் வகையில் இந்த நாளை கொண்டாடி உலகின் பிற பகுதிகளில் உள்ள அவர்களின் தொழில்துறை கூட்டாளிகளுடன் ஒத்துழைக்க விரும்புவதை தெரிவிக்க வேண்டும். அவர்கள் ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். தேசிய பரிமாண வளர்ச்சி போக்கில் தொழிலாளர் உலகம் மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு இறுதியில் அதிகாரம் செலுத்தும். தொழில்துறையில் ஏற்படும் போராட்டங்களில் அரசாங்கம் முதலாளியின் பக்கம் சார்ந்து தனிநலனை பாதுகாக்கும் வரையில் எந்த சங்கமும் தலை தொங்காது. தொழிலாளர் சுயராஜ்யம் என்றால் வெள்ளையரை விரட்டுதல் என்பதை மட்டும் நினைக்க வேண்டாம். ஆனால் இந்த திட்டத்தை உருவாக்குவதால் வெள்ளையர்கள் கொஞ்சம் இறங்கி வந்து விட்டுக் கொடுக்க வேண்டும். இப்பொழுதுள்ள தீமைகள் குறைத்து தணிக்கும் விருப்பம் அவர்களுக்கு உண்டாகும் என்று பேசியிருக்கிறார். அன்று தோழர் சிங்காரவேலு இந்திய தொழிலாளர் விவசாயிகள் கட்சியின் செயல் திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார். அதிலிருந்த கோரிக்கைகள், அதாவது 103 ஆண்டுகளுக்கு முன்பே கேட்கப்பட்ட கோரிக்கைகள்: 8 மணி நேர வேலை வேண்டும், சங்கம் அமைக்க சுதந்திரம் வேண்டும், வேலை நிறுத்தம் செய்யும் உரிமை வேண்டும், குறைந்தபட்ச ஊதியம் வேண்டும், விபத்து நோய் முதுமைக்கு அரசு காப்புறுதி வேண்டும், 4 மாத பிள்ளைப்பெரு விடுப்பு சம்பளத்துடன் வேண்டும், இலவச மருத்துவம் வேண்டும், குழந்தைகளுக்கு 4 மணி நேர வேலை மட்டுமே வேண்டும், விவசாயிகளுக்கு வெளியேற்றமில்லாத பாதுகாப்பு வேண்டும், வாடகை 20% குறைக்க வேண்டும், ஜமீன்தாரின் அடக்குமுறையிலிருந்து விடுதலை வேண்டும், இலவச நீர்ப்பாசனம் வேண்டும். பொதுவாக அனைவருக்குமான வாக்குரிமை, 16 வயது வரை இலவச கட்டாய கல்வி, அனைவருக்கும் சம உரிமை, கூட்டுறவு சங்கங்கள் ஏழைகளுக்காக உருவாக்கப்பட வேண்டும் என்று 103 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்காரவேலு அவர்கள் இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறார். ஆனால் 103 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் அதே கோரிக்கைகளுக்காக தொழிலாளர்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் சங்கம் அமைக்க சுதந்திரம் கிடைக்கவில்லை, வேலை நிறுத்தம் செய்ய உரிமை கிடைக்கவில்லை, குறைந்தபட்ச ஊதியம் கூட உத்தரவாதம் இல்லை. ஆக மேதினம் என்பது வெறும் விடுமுறை மட்டுமல்ல. மேதினம் என்பது ஒரு நினைவு. மேதினம் என்பது ஒரு போராட்டம். மேதினம் என்பது தொழிலாளர்களுக்கான கொண்டாட்டம்.